நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்திராஜா. நாம் இப்போ ஆனி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆனி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆனி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆனி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆனி மாத பலன். அழகுக்கும் அன்புக்கும் உரித்தான கன்னிராசி நேயர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் சிறக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், 10ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி இருக்கார், 10ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி இருக்கார். தொழில் முனைவோருக்கு அற்புதமான காலகட்டம். விஐபி லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தொழிலதிபருக்கு ஏற்ற மிகும் காலம். 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் திக்பலம் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லுது. அது மட்டுமல்லாது அங்கே சுக்கிர பகவான் வேறு சேர்ந்துட்டார். உங்களுடைய வருமானத்துக்குரிய 10ல் இருக்க 2க்குரியவன் 10ஆம் இடத்துல, உங்களுடைய பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்குது. ஆல்ரெடி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்தை அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படின்னு தான் ஜோதிடமே சொல்லுது, ஜோதிடன் மூல நூல்கள் சொல்லுது. அப்போ உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆல்ரெடி குருவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சின்னு இருக்கு. 2ஆம் அதிபதி 10ல் இருப்பது யோகம், மிகப்பெரிய ஒரு தொழிலால் யோகம். 3க்குரியவன் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். 3க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழி செலவுகள் கிடைக்கிறது. உங்களுடைய சிறு சிறு வாகனங்களுக்கு சற்று சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு வந்தது. ஏன்னா அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் காலம் மாரகத்துக்கு இணையான காலம் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. அப்போ செவ்வாய் பகவான் 8லிருந்து 9க்கு போகும்போது 9ஆம் இடம் குரு மங்கள யோகமாக உங்களுக்கு செயல்படுறது. மிகப்பெரிய ஒரு யோகம். தந்தை வழி பூர்வீக சொத்துக்களால் யோகம். நிறைய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் இப்போ உதவி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் ரிஷபத்திற்கு வரும் காலம் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் கைங்கரியத்தை பண்ணுங்க. ஆமாம், 100% வெற்றி ஆகும். 4க்குரியவன் 9ல் இருப்பதால் யோகம். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். புது வண்டி வாகனம் வாங்கலாம், விற்கலாம். அனைத்து விஷய காரணங்களாலும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கலாம், விற்கலாம். வீடு மாற போகிறேன் சார், தாராளமாக மாறலாம். வீடை கட்டி நான் வித்துன்னு இருக்கேன் சார், இதுதான் என்னுடைய பிஸ்னஸ். உங்களுடைய பிஸ்னஸ் 2 மடங்கு ஆகும். கன்னி ராசியில் உள்ள ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 6ஆம் இடம் என்பது உபஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ சனி பகவான் ஆனி 15க்கு மேலே வக்கரமாகறார். வக்கரமாகறதுனால தொழில்கள் ஏதோ மாற்றம் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக போகிறீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போ கோச்சார ரீதியாக சனி வக்கரகதியாகுவது மேலும் 200 மடங்கு யோக பலனை தரும். அதை எப்படி எடுத்துக்கணும், என்ன பரிகார நிவர்த்தி பண்ணால் அந்த முழு பலன் நம்ம எடுக்கலான்றத உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணுறார். பல மொழி பேசக்கூடிய நண்பர்கள், அயல்நாட்டு வாழ் நண்பர்கள், அந்நிய முதலீடு பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்ய காத்துன்னு இருக்கார். முஸ்லீம் நண்பர்கள், கிறிஸ்டின் நண்பர்கள் எல்லாமே இந்த கன்னி ராசிக்கு ஆதாயம் தருவார். ஒரு ஷாப் வச்சுன்னு இருக்கேன் சார், எனக்கு எந்த நபர்களால் ஆதாயம், தன் மதம் சார்ந்து பிற மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு இப்போது ஆதாயம் தரப்போகிறது. இந்த ஆனி மாதத்தினுடைய கடைசியில் ராகு பகவான் உத்திரட்டாதியில் பயணம் பண்ண போகிறார். அற்புதமான காலம்.
ராகு பகவான் சனியுடைய சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த உலகமே ஒரு வேறு விதமான கோணத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் இந்த பெரியவா செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, கீழ்நிலை மக்களுக்கு இந்த உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. அடித்தட்டு மக்களுக்கு ஏற்றம் வரப்போகிறது. ஆமாம், தின கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் ஏற்றும் காலமாக கூட இந்த உத்திரட்டாதியில் ராகு பகவான் பயணிக்கக்கூடிய காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பயிற்சியாவது மிகப்பெரிய ஒரு யோகம் கன்னிராசி நேயர்களுக்கு. ஆமாம், ஏற்கனவே ஆப்ரேஷனுக்கு தயாராக இருக்கேன், மருத்துவ ரீதியான பரிகாரங்களுக்கு இந்த மாதம் சரியான மாதம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியத்துக்கு போயிட்டார். அதனால் உடல் ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண அமைப்புகள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். ஆமாம், வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 35+ இருக்குது சார், எனக்கு திருமணமே ஆகலை, நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், என் ஜாதகத்தில் எல்லா ஆரோஸ்கோப் எல்லா ஜோதிடரையும் பார்த்து நான் செய்யாத விதியே இல்லை, ஆனால் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கூட இந்த ராகு பகவான் சனியினுடைய சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கன்னிராசிக்கு மேலும் உங்களுடைய சாதகமான பலன்களை எடுத்துக்கொள்ள முருகனுடைய வழிபாடை பண்ணுங்க. ஆமாம், உக்கிர காளியினுடைய வழிபாடு பண்ணுங்க, எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க, வக்கரமான தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க, கத்தி சூலம் ஆயுதம் ஏந்திய தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணுறச்சே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய 7ஆம் இடம் பலம் பெறுது. ஏன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகுவால் ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாமே பலம் பெறதுனால உங்களுக்கு மன வாழ்க்கை கூடுதல் சிறப்பை தரும், வேலை வாய்ப்புகள் ஆரோக்கியத்தை தரும், உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், ஏற்றங்கள் பெற்று இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கு இந்த அம்பாள் உங்களுக்கு பரிச்சயம் பண்ண காத்துருக்கா. எல்லாவித நலன்களும் எல்லாவித சௌகரியங்களும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.